பெருசா இருக்கா? சின்னதா தான் இருக்கு. குட்டி போட்டு பேபி பேன். ஏய் குரங்குகளா, அது வரானே நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா? அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும். சிதம்பரம் வா வா வா. கிட்ட வந்து நில்ல. சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்டை காணும். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றான். நீங்க எடுங்க. அவன் பேண்ட் பாக்கெட்ல துணியே இல்லடா. சில்ட்ரன் பாக்கெட்ல போய் 100 ரூபா நோட்டை தேடிட்டனே. ஐயோ, கை ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. Hi guys, what you people are doing here? Anything special? எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. What you people are doing here? Anything special? செருப்பால அடிப்பேன். எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தானே பேசிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் எங்க பொழந்துட்டு வருது இங்கிலீஷ். அந்த அனிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். சச்சா, அதான் இல்லடா. டேய், எப்பவுமே ஆம்பளைங்க மாதிரி இயல்பா பேச கத்துக்குங்கடா. பொண்ணுங்க மாதிரி ஸ்பாட் பந்தா பண்ணாதீங்க. ஏன்டா இந்த பொம்பளைங்க இப்படிதானா? ஆமாண்டா. இப்ப வேணா ஒரு ட்ரையல் பாருங்களேன். அதோ பொண்ணுங்க வருது இல்ல, அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க. ஆனா நம்மள கிராஸ் பண்ணும்போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சீ. செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி. கொன்னுடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்க. அங்க கவனிங்கடா. எதிர் வீட்டுல புதுசா கல்யாணம் கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன, இலவச காட்சிதான். உனக்கு எதிர் வீட்டுல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதான். நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. What I'm trying to say is, I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us like morals. Wait guys, no one can tell this gang here. ஐயோ. See the recording. மாலி, நீ படிச்சு பிஎஸ்சி பட்டம் வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன். மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? என்ன ஷெல்ஃப்ல பாதி புத்தகங்களை காணோம்? பசங்க அடிச்சிடுறாங்களா? திருக்குறள். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். கரெக்டா எதிரில நிக்கிறேன். ஏன் சார், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களே, கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகர மாறிடுங்களேன். மம்டே, எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், வந்து சொல்லிட்டு போ. டேய், உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது. அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. கிளாஸுக்கு வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, லைப்ரரிக்கு வந்தா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன். வாங்க. சார், இந்த புக்கை நான் தான் முதல்ல எடுத்தேன். அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்ல சார், புக்கை நான் தான் முதல்ல எடுத்தேன். சார், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன், தர முடியாது. நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றதில்ல. வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு புஸ்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதியாவா கொடுக்க முடியும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா? இருக்குதா? 1 ரூபா காயின் இருக்கு சார். என்னம்மா சாந்தி, பூவா தலையா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நினைச்சாலே எரிச்சலா வருது சார். அந்த புக் அங்கேயே இருக்கட்டும். நீங்க ஏன் சார் இதுல தலையிட்டீங்க? பாருங்க, அவ கோச்சிட்டு போறா. போங்க சார், போய் சமாதானப்படுத்துங்க. கிழிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்தலையேன்னு சைடுல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போற போக்க பார்த்தா கையில கூஞ்சாவும் வெத்தலை பொட்டி கொடுத்துருவீங்க போல இருக்க. ஐயோ ஐயோ, இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எருமை மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான். வாயில ஜொல்லு வேற. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். இவா பாத்தியா? ஸ்டூபிட். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இவா, ஏய் சாந்தி என்ன கோச்சிட்டு போறா? எல்லாம் இந்த தமிழ் வாதியாரால அந்த வேணாதான். அட ஏன்பா புலம்புற? அது ஒண்ணு இல்லப்பா. லைப்ரரியில இவனு சாந்தியும் ஒரே புஸ்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு 1 ரூபா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க. அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஐயோ, சாந்திக்கு 1 ரூபா காயினா அலர்ஜி ஆச்சே. ஏன் சார், கிளாஸ்ல தான் பாடம் எடுத்து எங்களை படாத பாடுபடுத்துறீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? டோன்ட் வரி, ஐ அம் a matchmaker. அப்படின்னா I make matches. சொந்த ஒரு சிவகாசியா? முண்டா, அந்த மேட்சஸ் இல்லடா.
ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர். கவலையை விடுங்க, சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன். ஏய், போற போக்க பார்த்தா உடனே செட் பண்ணுவார் போல இருக்கு. சார், நம்ம பக்கம் ஒண்ணு தள்ளி விடுங்க. சாந்தி, ₹1 காயின் இருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணணும். சாந்தி கிட்ட இருக்காத்ரி, சிவா கிட்ட தான் இருக்கும். சாந்தி, கோவமா இருக்கிறிய? இப்ப நான் தமிழ் வாத்தியாரா வரல, தரகரா வந்திருக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது, ஆனா 2 பேர் சேர்ந்து படிக்கலாம். நான் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன். ரொம்ப இருக்கிறீங்க சார். பரவாயில்ல, நீயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகமாயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். உங்களுக்கு ஏத்த பையனை பாக்குறேன். சார், உங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சா இருக்க பாட்டி? இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது. வேற ஏதாவது எடுத்துக்கமா. இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் இதே இருக்கட்டுமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்குவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும். இப்ப நல்லா இருக்கா? யூ பெர்ஃபெக்ட்லி ஓகே. சாந்தி, இந்த மாசம் ஸ்டார் டஸ்ட்ல மாதுரி தீக்ஷித் ஒரு Dress போட்டிருக்கா பாரு, சிம்பிளி சூப்பர்ப். உனக்கு அதை விட மாடர்னா உனக்கு தைச்சு தர போறேன். ஏன் தோஸ்து, இவ்ளோ வயசாயி எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு? உடம்புக்கு தாண்டா வயசு, மனசுக்கு இல்ல. அது சரி. ஏன் தோஸ்து, உண்மையிலே நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க, ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போதா கொஞ்சம் டல்லா இருக்க. இப்பவே இந்த அல்டால்ட்ரியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப. எதுக்கடி பிளாஷ்பேக் எல்லாம் கலர்ற? ஐயோ, மணி 8 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். சரி, வாட்ச திருப்பி வச்சுக்க. ஆப்பிரிக்கா காட்டுல காணாம போன ஆதிவாசி மாதிரி கத்துவான். ஓகே. கோயம்புத்தூர் ஃபேக்டரியோட லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் சார். ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆபீஸ்ல வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். குட் மார்னிங் டாடி. உங்கள மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8னா 8 மணிக்கு கரெக்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு பாருங்க. லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உன் கையில இருக்க வாட்சில முள்ள திருப்பி வச்சுட்டா எல்லாரும் வாட்சில டைம் மாறிடாது. நாளையில இருந்து லேட்டா வந்தா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வெறும் ஃபாஸ்டிங் தான். சிட் டவுன். செல்லையா? ஆமா, நான் இங்க வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் செல்லையா? நீ முன் சீட்ல உட்கார்ந்து வந்தா உங்க அப்பா ஏன் சீட்டை கிழிச்சிருவாருமா. ஏன் அப்பாவை பார்த்து இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? ஒரு வேலைக்காரன் பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து வந்தா தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாருமா உங்க அப்பா. ஆமா, பெரிய ஸ்டேட்டஸ். ஏண்டா அம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கேன்? காலேஜுக்கு போற பஸ்ஸுக்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்டா ஏறல? அது ஒண்ணு இல்ல, போற பஸ்ல எல்லாம் ரொம்பளையும் கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். ஏண்டிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் நின்னு இருக்கோம். கனி முச்சி விட்டுறா. அதோ சாந்தி. ஹாய் சாந்தி. வாங்கடா, நம்மளும் போய் லிஃப்ட் கேட்போம். ஒரு நாளாவது கார்ல போலாம்டா. ஹாய். இன்னைக்கு என்ன? குட் மார்னிங். நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இது லாரி இல்ல, காரு. நீ போலீஸ் வேலை போறதுக்கு தான் லாய்க்கு. சாந்தி, நீ டெய்லி கார்ல தானே காலேஜுக்கு வர, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயேன். ஓ ஷூர், தேங்க் யூ. ஏம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா? நீங்க சொன்னா தானே தெரிய போகுது, சொல்லாதீங்க. அவங்க பஸ்ல தான் போறாங்களா? நாம பஸ்ல போலாம், வாங்கடா. ஏமா இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்டுற? வந்தாரு. நம்ம சிரமம் இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படிதான் என் வீட்டுக்காரர் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு கதை சொன்னாரு. அங்க போறீங்கடா. ஹாய் गाइस. அட கண்ணாட்டி, நீ ஆம்பளையா பொம்பளை நினைச்சு பேசக்கூடாதுன்னு பேசிட்டு வந்துட்டேன். சரி, ஆம்பளை நினைச்சு பேசு. அடி செருப்பால முஞ்ச பாரு. ஹலோ. ஐ பிளாக் அண்ட் பிளாக் ரீச். ஹாய். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். என் டியூட்டியை நான் முடிச்சிட்டேன். எங்க சிவாவை காணோம்? தெரியலையே, வந்துடும். நம்ம கிளாஸ் மட்டும் சிரமப்பட்டு வரான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா?
இது தமிழ் பண்பாடு. குறள் கூட எழுதியிருக்காங்க பார். முண்டம் குறை இங்க இல்லடா, அங்க இருக்கு. அங்க மாத்திட்டானா? அப்ப இது ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏண்டா மாலி, உட்கார இடமே இல்லையாடா? அது சரி. டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இரண்டா. ஏப்பா எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லியே நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருயா. டிக்கெட் டிக்கெட். கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டே. சார் எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குங்க சார். இவன் சில்லறையை எடுத்தா இவனுக்கு அறதான் விழும். காலேஜ் 2 டிக்கெட். அப்பா ஓஹோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்கு 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 இறங்குமா. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ. தேங்க்ஸ். நோ மோஷன் ப்ளீஸ். ஐயோ டிரைவர் டிரைவர். சிவா அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை 1 ரூபாய் இல்ல, 1 கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்பேற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏழை விட போறேன். எங்க கேளுங்க. 55 அல்பம். 55 ரூபா 90 காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற? 400 ரூபாய். உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கமான பஸ்ல வச்சிட்டியா? 500 ரூபாய். முதல்ல வாங்கின 10 ரூபாய் கடனை திருப்பி கொடு, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிரு பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்களா சின்னத்தனமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000 அப்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு? நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாதான். இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலிதான். என்ன பாட்டி இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. இல்ல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இந்த கறி போட்டு ஓடுற பஸ் தொண்டி கால்னா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே சுத்திட்டு வந்துடலாம். இப்படிதான் ஒரு நாளைக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தேனா, இதே மாதிரி ஒரு ரோமியோ பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டான். அந்த ரோமியோ பையில இருந்து காசை எடுக்க, டிரைவர் பிரேக்க போட, அந்த தொண்டி காலனா என் ஜாக்கெட்டுக்குள்ள விழுந்துருச்சு. உன் கூட படிச்ச பையனாவது காசை போட்டுட்டு பெருந்தன்மையா இருந்துட்டான். அந்த கஞ்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன செஞ்சா? ஜாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு காசை எடுத்துருச்சு. ஓங்கி ஒரு அரை கொடுக்க வேண்டியதானே அந்த ராஸ்கலுக்கு. அவர் அப்படியெல்லாம் திட்டாத. ஏன் பாட்டி? அவங்கதான் உங்க தாத்தா. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸுக்கு போறேன். இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. டேய், அவன் என்னடா சொல்லிட்டு போறா? கேட்காதீங்க, அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல சொல்லு. இந்த துஷ்டன் சரவண சொல்லிட்டு போறான். நீ கேட்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த தமிழ்வாதருக்கு மரியாதையே இல்லாம போச்சு. விஷ் பண்ண வர போறாரு, பிரின்சிபால் வர நேரமாச்சு, மாட்டி விட்டுறேன். சீக்கிரம் ஃபயர் புக்ஸ். இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நல்லா இரு, இனிமையாவது உருப்புறியான்னு பாக்குறேன். எதையோ சுலபமா தூக்குறேன், புஸ்தகத்தை தூக்க முடியலையா? தவறிடுச்சு. மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கற்றவை நிற்க அதற்கு. சாரி சார், அடிக்கடி கீழே போடுறியே, படிப்பை கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறியே. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை, பரீட்சை வரப்போகுது. ட்ரை பண்றேன். அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாகி வாத்து மாதிரி ஆயிட போறேன். சார். என்னப்பா? குட் மார்னிங் சார்.
பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி நீ போ. வர சொன்னாரா? தெரியும். நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லைன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன், இவர் எப்ப பார்த்தாரு, என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு, ஒண்ணுமே புரியல.